அந்த சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 11ஆம் தேதி புதுவையில் பரப்புரை செய்ய இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். இந்த நிலையில் புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசியுள்ளனர் தாவேக நிர்வாகிகள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து பேசும் விஜய் புதுவையில் என்ன பேசுவார், கணக்கு என்ன என்று விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தாவேக தலைவர் விஜய் அதன் ஒரு பகுதியாக மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 4 மாவட்டங்களில் பரப்புரை செய்திருக்கும் அவர் லோக்கல் மினிஸ்டர்ஸை அட்டாக் செய்து பேசுவது, உள்ளூர் பிரச்சனைகளை எடுத்து பேசுவது, திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எடுத்து பேசுவது என்ற வியூகத்தோடு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை சுற்றுப்பயணம் செய்யும் விஜய் வரும் அக்டோபர் 11ஆம் தேதியன்று புதுச்சேரியிலும் கடலூரிலும் பரப்புரை செய்கிறார். இதனை ஒட்டி புதுவை முதல்வரை சந்தித்து பேசியுள்ளனர் தாவேக நிர்வாகிகள். விஜயின் பரப்புரைக்கு அனுமதி கோரி புதுவை தாவேக நிர்வாகிகள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மனு வழங்கினர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்தவர்கள் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி அளிக்க கோரி மனு அளித்தனர். 11ஆம் தேதியன்று சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி வரும் விஜய்க்கு மாநில எல்லையான காலாப்பட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டு அஜந்தா சிக்னல் அருகே இருந்து அண்ணா சாலை வழியாக சென்று உட்பளம் பகுதியில் உள்ள சோனாம்பாளையம் சந்திப்பில் மக்கள் மத்தியில் விஜய் பேச உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு பகுதியில் அனுமதி வேண்டுமானால் காவல்துறையினரை அணுகினாலே போதும் எனும் போது புதுவையில் உள்ள தாவேக நிர்வாகிகள் மாநில முதல்வரையே சந்தித்து அனுமதி கோரி மனு கொடுத்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாகவே புதுவை முதல்வர் ரங்கசாமிக்கும் விஜய்க்கும் நல்ல நட்புறவு இருக்கும் நிலையில் 2026 தேர்தலின் போது என்ஆர் காங்கிரஸ் தாவேகாவோடு கூட்டணி அமைத்தாலும் ஆச்சரியமல்ல என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இப்போதைக்கு பாஜக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தொடரும் நிலையில் வரும் காலங்களில் முடிவு எப்படி அமையும் என்ற எதிர்பார்ப்பு எழுகிறது. அதே நேரம் புதுவை செல்லும் விஜய் பரப்புரையின் போது மாநில அரசை தாக்கி பேசுவாரா அல்லது தான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் என்பது குறித்து பேசுவாரா என்ற கேள்வி எழுகிறது. முதல்வரை தங்களது கூட்டணிக்கு வரவேற்கும் விதமாக விஜய் பேச வாய்ப்பிருப்பதாகவும் புதுச்சேரியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்து பேசுவார் எனவும் கூறுகின்றனர் புதுவை தாவேகாவினர்.